ஆமா. ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்பாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இது ஒரு எச்சரிக்கை பதிவு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பதிவெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாந்திரிகம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடியது அடுத்தவங்களுக்கு செய்வனு வைக்கணும். என்னை அவன் இது பண்ணிட்டான், நான் கண்டிப்பாக அவனை அழிக்கணும், கை காலை அவனுக்கு முறிச்சு தரணும், நீங்கள் உடச்சி கொடுக்கணும், அவனை படுக்க போடணும், இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில். தயவு செய்து அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். செய்வனை அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை யார் செய்தாலும் அதனால தான் அவங்களுக்கு சாவு. நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது திரும்பாமல் இருக்காது. ஒருவேளை நீங்கள் செய்வனையால் பாதிக்கப்பட்டுறீங்கன்னா கண்டிப்பாக கடவுளை வேண்டுங்க. அதை செய்தவங்க கண்டிப்பாக அந்த கர்மா அனுபவிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்வனை என்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சு. தயவு செய்து அடுத்தவனுக்கு எடுக்கணும், அடுத்த சுகத்தில் மண்ணை போடணும்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்டவங்க வாழவே முடியாது. கண்டிப்பாக அது நம்மளுக்கே தோண்டிக்கக்கூடிய ஒரு குழியாக தான் இருக்கும். செய்வனை யார் செய்தாலும், செய்வனை யார் செய்து கொடுத்தாலும் அது என்ன சொல்கிறது, யானை பாகனுக்கு யானையால் தான் சாவுன்றது போல் தூக்கு கயிறு தொட்டவனுக்கு தூக்கு கயிறில் தான் சாவு. அந்த மாதிரி செய்வனை போன்ற சில விஷயங்களை கையாளுறவனுக்கு, தீய சக்திகளை கையாளக்கூடியவனுக்கு அதால் தான் சாவுங்க. அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து இந்த மாதிரி கெட்ட காரியங்களில் யாரும் ஈடுபடாதீங்க. புரிஞ்சுதுங்களா? நன்றி. சிவா.